உடம்புல கட்டி சேர்ந்தா இப்படி ஒட்டை எடுப்பீங்கன்னு எனக்கு தெரியாம போச்சு. நான் கழுத்துக்குள்ள எல்லாம் கூசமா இருக்குல்ல, போது விட்டுருங்க. அந்த ஒத்த முடிக்க நீங்க இவ்வளவு நேரம் அந்த காய வைக்கணுமாயா? வணக்கம் நண்பர்களே, இவங்க பேரு தான் பரணி. இந்த ஷிட்ஸு பாத்தீங்கன்னா ரொம்ப ஹெவி நாட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால அவங்க பெட் பேரண்ட் ஜீரோ ட்ரிம் கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலா இவங்க வெளியூர்ல இருக்கிறதுனால வந்து ப்ராப்பரா மெயின்டைன் பண்ண முடியலையா. அதனால வீட்டுக்கு வந்த உடனே பார்த்துட்டு ரொம்ப ஃபேஸ் எல்லாம் மூடி இருக்குன்னு அவங்களே ஃபேஸ் எல்லாம் கட் பண்ணியிருக்காங்க. பட் பாடியை அவங்களால இது பண்ண முடியல, ட்ரிம் பண்ண முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நாட்ஸ் இருந்தது. அதனால நம்மகிட்ட கூட்டிட்டு வந்திருந்தாங்க. நம்ம ஜீரோ ட்ரிம் தான் பண்ண முடியும், ஏன்னா சைடு ஃபுல்லாவே ஹெவி நாட்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னும் ஓகேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட பெர்மிஷன் கேட்டு ஜீரோ ட்ரிம் பண்ண ஆரம்பிச்சாச்சு. பட் காதுல அழகா இருக்கு பாத்தீங்களா, அதுக்குள்ளயுமே வந்து நாட்ஸ் இருக்கு. அதை வந்து நம்ம போறப்ப காட்டுறேன் உங்களுக்கு. அந்த நாட்ஸ் எப்படின்னா, உள்ள இருக்கிற நாட்ஸ் நமக்கு வெளியே தெரியவே தெரியாது. பர் மட்டும் நீட்டா அழகா தெரியும். உள்ள பாத்தீங்கன்னா அவ்வளவு நாட்ஸ் இருந்தது. ஸோ அதனால காதையுமே வந்து நம்ம ஃபுல்லா குறைக்கிற மாதிரி இருந்தது. ஆரம்பத்துல ஓகே, சில இடங்கள்ல வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க பார்த்தா தெரியும், அவங்க கையெல்லாம் அந்த காலெல்லாம் பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிட்டாங்க. காதையுமே அந்த கட்டி இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து உள்ள இருந்து எடுத்த கட்டி. அதை எடுத்த பிறகு பாத்தீங்கன்னா ஃபர்ரே வந்து அன்னியவனா இருக்கும். ஸோ அதனால வந்து அதையும் ஃபுல்லா குறைச்சி விட்டு நீட் பண்ண வேண்டியதா இருந்தது. ஃபேஸ் ஆல்ரெடி அவங்க ரொம்ப ஒட்டை கட் பண்ணிட்டதுனால வந்து அதுக்கு ஈக்குவலா தான் நம்மளால வந்து மீதி போர்ஷன்ஸ் எல்லாத்தையும் நீட் பண்ண முடிஞ்சது. நான் முதலே சொல்லிட்டேன், அவங்கள வந்து நீங்க இந்த மாதிரி எல்லாம் நீங்களே கட் பண்றீங்கன்னா தயவு செய்து பண்ணாதீங்க, அதை எங்கிட்ட கூட்டிட்டு வாங்க. ஏன்னா அப்பதான் ஓரளவுக்கு நாங்க பேச கிட்ட கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஸோ ஆனல் போர்ஷன், யூரினரி போர்ஷன் எல்லாமே டோட்டலா ஜீரோ ட்ரிம் பண்ணிட்டு, டெய்லையுமே கொஞ்சம் கட்டி இருந்தது. அதனால தான் டெய்ல் எட்ஜில் மட்டும் லைட்டா கொஞ்சம் ஃபர் விட்டுருக்கு. ஏன்னா ஷிட்ஜூஸ்லாம் பாத்தீங்கன்னா வால் வந்து ஃபர் இல்லாம அந்த நுனி மட்டும் ஒரு மாதிரி இருந்ததுன்னா நல்லா இருக்காது. ஸோ அதனால அந்த இடத்துல சின்னதா கொஞ்சம் ஃபர் விட்டு முடிச்சாச்சு. இப்ப நல்லா குளிப்பாட்ட ஆரம்பிச்சாச்சு. இப்ப குளிப்பாட்டும் போது தலையில தண்ணி பட்டா சுத்தமா பிடிக்காது. உடம்புழுக்க தண்ணி பட்டுட்டு போட்டு தலையில சுத்தமா தண்ணி படக்கூடாது. அவருக்கு நல்லா தேய்ச்சி குளிப்பாட்டி அதுக்கப்புறம் நீட்டா வந்து ஒரு ப்ளோ ட்ரையர், நல்லா துண்டை வச்சு துவட்டிட்டு ப்ளோ ட்ரையர் இருக்கிற அந்த வால் முடிக்காக நல்லா தொடக்க வேண்டியதா இருந்தது. ஏன்னா அதுவும் தொடக்கணும், இல்லாட்டினா அது வேற வாயில வச்சாங்க அப்படின்னா ஈரமா இருக்கும்ல. அதனால சளி கிளி பிடிக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு. நல்லா ரெடி பண்ணி அழகா ரெடி பண்ணியாச்சு. அவங்க வீட்டுக்கு கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். நம்ம அடுத்த பார்ப்போம். பாய்.